ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு இந்த டோர்னமெண்டோட 3வது போல் டிசைடர் மேட்ச் சென்னை ஆதிசிசி வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல், சென்னை வர்சஸ் புதுக்கோட்டை. பேசணும்னா போன மேட்ச்ல 45 ரன் கிட்ட பதிவு பண்ண ராஜ்கமல் சைக்கிளையும் நான் சைக்கிள மாலையிடு கார்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலாஜி அருந்தசம்ல இந்த ஸ்டார்ட் பண்றாரு பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பக்கமா விரட்டி ஆடி இருக்காரு. போன மேட்ச்லயும் ஆஃப் சைட்ல தான் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால்ல அந்த மொமெண்ட் தான் இங்க தக்க வைக்கிறான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி. அவங்களோட இன்னிங்ஸ் செகண்ட் ஒன் மேல போயிடுச்சு. கொஞ்சம் பின்னாடி போய் ஜம்ப் பண்ணி பார்த்தா விக்கெட்டுக்கான சான்ஸா இருந்திருக்கலாம். இங்க 2 ரன் ஓடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குயிக்கர் ரன்னிங் 2 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சரியான ஸ்லோயருங்க, கொஞ்சம் தான் ஸ்டம்ப்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்றாரு இங்க பாலாஜி. ஃபோர்த் ஒன் எடுத்துட்டு வந்து காலிலே போட்டான்னு சொல்லலாம். காலில் படலை, ஆனால் அது விக்கெட்டை மாதிரி இருக்கும். பைஸில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஓனி பேட்ஸ்மேன் அந்த மாலையிடு கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக் வர விட்டு ஒரு புல் ஷாட் அடிச்சிருக்காரு. சூப்பரா ஆடி இருக்காரு. நினைக்கிறேன் இந்த மேட்ச்லயும் செட்டி பிச்சாம்பட்டியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாப்டாப் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. கவர்ஸ்ல இதுவும் பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மாலையிடு மீட் பண்ண 2 பால்லையும் லைனை தாண்டி அடிச்சிருக்காரு. 2 பவுண்டரி. இந்த மேட்ச்லயும் பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி. முதல் ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட விக்கெட் சூப்பரா போட்டு செகண்ட் ஓவர் பட கதிர் ஃபர்ஸ்ட் பால் சூப்பரான ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போகலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் புல் இருந்த காரணத்தினால இது வரைக்கும் 3 ரன் ஓட்டாங்க. நோ பால் அதை சேர்த்து மொத்தமாக 4 ரன் இந்த பால் ஆட் ஆகும். எந்த பந்து கணக்கில் இல்லாமல் போன பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. நேருக்கு நேர் பவுலர் தலைக்கு மேலே குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க கார்த்திக் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ராஜ்கமலோட விக்கெட் பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாரு. விக்கெட் தெரிஞ்ச உடனே வெயிட் பண்ணல டிசிஷன் வரைக்கும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அந்த டீமோட கேப்டன் வெங்கட் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. சூப்பரா போயிருக்குங்க. அது கண்டிப்பா லவ்லி ஷாட் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே லாங் ஆஃப்ல ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. நியூ பேட்ஸ்மேனுக்கு மேக்ஸிமம் யாரும் வெயிட் ட்ரை பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பால் அங்க ஃபீல்டர் தெளிவா பாலை வச்சிருக்காங்க. ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். 2 கால் பண்ணிருக்காங்க. ஓடிறாங்களான்னு பார்த்தா குயிக்கர் ரன்னிங் 2 பேட்ஸ்மேனே பாஸா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன். அதன் காரணமா இங்க லேசி த்ரோ காரணத்தினால 2 ரன் மாத்திருக்காங்க. லாஸ்ட் 1 மோர் நினைக்கிறேன். தெரிஞ்சு போது நல்ல ஸ்டாப்புங்க. ஃபீல்டர் டேரக்ட் ஹிட்டான்னு பார்த்தா ரன்னுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ரிஸ்க் எடுக்க விரும்பல. டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். தொடர் படா எங்க மணி சூச்சிக்கிட்டு திரும்பி சூப்பரா அடிச்சிருக்காருங்க. அங்க ஃபீல்டர் வைக்கணுமான்னு கேட்டாங்க, வேணான்னு சொன்னாரு. அதுக்கே அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே இந்த ஓவர்ல ஒரு பவுண்டரியோட வார்ம் வெல்கம் பண்ணிருக்காரு மணியை மாலையிடு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிட்டு அகைன் தெளிவா ஆடி இருக்காரு. ஆனா ஃபீல்டரே இல்ல. ஆறான்னு பார்த்தா பவுண்டரி போயிருக்கு. பேக் டு பேக் 2 பவுண்டரி சுச்சிக்கிட்டு திரும்பி அடிச்சிருக்காரு இங்க மாலையிடு கார்த்தி. இந்த சுச்சிக்கு ஃபீல்டர் வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல கம்பேக் தெளிவா போட்டுருக்காரு. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல்லா மறுகி வந்து பால் வந்த பக்கம் மாட்டு போயிருக்காரு. சான்ஸ் பார் டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு 2 மாத்திட்டாங்க. 2 பேட்ஸ்மேனுமே ரன்னிங் பிட் இந்த விக்கெட் நல்லா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் மறுகி போய் சூப்பரா அடிச்சிருக்காரு. பாயிண்ட்ல எடுத்து ஃபீல்டரை வச்சிருந்தாங்க சுத்திக்கிட்டு ஆன காரணத்தால அதை பார்த்து சூப்பரான ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகி வந்து தெளிவா ஆடி இருக்காருங்க. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பவுண்டரின்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் தெளிவா பிடிச்சிருக்காரு. 2 ரன் இது வரைக்கும் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடி ஒரு ஓவர் 15 ரன் ரேட் எடுத்துட்டு போறாங்க. போன ஓவர்ல 16 ரன் வந்திருக்கு. மொத்தமா 3 ஓவருக்கு 46. ஃபோர்த் ஓவர் பட எங்க சுரேஷ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் தெளிவா பாலுக்கு வந்து நல்ல கேட்ச் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க அம்ஜத் நேருக்கு நேர் தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தெளிவாக கனெக்ட் பண்ணிடுவாரு. கண்டிப்பாக அது பவுண்டரி போகும். அங்கே ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து கமிட்டர் ஷாட் அதுக்கு பவுலரும் போட்டு தப்பு பண்ணாரு. பவுண்டரியை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 2 ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பாஸ்டா ஓட பாப்பாரு மாலையீடு கார்த்தி அம்ஜத் 3 ரன் ஓட மாட்டாங்க. 2 ரன் பத்தி மாலையீடு கார்த்திக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணாலும் தெளிவா போட்டிருக்காரு. இதையும் 2ஆ மாத்த பாக்குறாங்களா ஒன்னான்னு பார்த்தா 2 கால் பண்ணிருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுமே பாஸ்டா ஓடி இருக்காங்க. இந்த 2 ரனோட ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 55 அடிச்சிருக்காங்க. செட்டி பிச்ச பத்தி சேர்த்து மெமரியல் 5th ஓவர் பட எங்க ஜட்டு ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல கீப்பிங் சரியா பாஸ்டா வந்ததா பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன பார்த்தா அங்க ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா வரட்டி வந்துக்கிருந்தாரு. ஐயோ கட்டப்பா வெயில் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க பவுண்டரியும் போயிடுச்சுங்க. கேட்ச் பிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பவுண்டரி இங்க போயிடுச்சு. பவுண்டரி தடுத்து போட்டிருக்கலாம். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயே கேப்ல போயிருக்கு. 2 ரஷ் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. சுச்சிக்கு திரும்பி அனதர் ஒன் பவுண்டரி 3வது பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். சுச்சிக்கு திரும்பி மாலையீடு கார்த்தி பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி சூப்பரா போய் அடிச்சிருக்காரு. அங்க கவர்ஸ்ல பவுண்டரிக்கான சான்ஸ் ஆஃப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்னோட நோ சொல்லிட்டாரு. கண்டிப்பா இது நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. உடம்புல போட்டிருக்கு டாட் பால் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு தெளிவா போட்டிருக்காரு. இங்க லாஸ்ட் ஒன் மோர் பால் அகைன் ஒரு லெக் கட்ட சூப்பரா போட்டிருக்காரு. ரன் அவுட் பார்த்தா விக்கெட்டா மாறிடுச்சு. ஒரு அன்வாண்டட் ரிஸ்கி ரன் அப்படின்னு தான் சொல்லணும். கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டாங்க. அம்ஜத் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. 5 ஓவருக்கு 66 அடிச்சிருக்காங்க. எங்க ஒரு மனுஷனா மாலையீடு கார்த்தி ரெஸ்பான்சிபிளா மேட்சை எடுத்துட்டு போய்க்கிருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்க பிரச்சனை சென்னை பிளேயர்ஸ் பிரச்சனை இல்ல. கதிர் இந்த மேட்ச்க்கான அடுத்த ஓவர் பட பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் தெளிவா ஆடி இருக்காரு. பவுண்டரிங்க வெரி க்ளோஸ்டா போயிருக்கு ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பிகைன் தி ஸ்டம்ப்ல திருப்பி இருக்காரு. பால பவுண்டரி போகுதா பாஸ்டா போய்க்கிட்டு இருக்கு. அந்த புல்லு தடுக்குதா தாண்டி போகுதா ஃபீல்டர் தடுக்குறாருன்னு பார்த்தா ஃபீல்டருமே போயிருக்காரு. நல்ல ஸ்டாப் 3வது ரன்னுங்க. சோ இவங்க நிக்கும்போது 3 ரன் அப்படிங்கும்போது ஆச்சரியப்பட தேவையில்லை. அந்த மாதிரி போடக்கூடிய 2 பேட்ஸ்மேன்ஸ் தான் 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் பிரச்சனை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் தெளிவா போட்டிருக்காரு. தெளிவா கணிக்கல டாட் பாலா மாத்திருக்காரு. கதிர் போன பால் ஒரு நோ பால் போயிருக்கு. அது பிகைன் தி ஸ்டம்ப்ல பைஸ்ல 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ கிட் பால் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். மாலையீடு கார்த்தி நேருக்கு நேர் முட்டி அடிச்சிருக்காங்க. ஆறா பவுண்டரி பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. கார்த்தி பேட்ல இருந்து வர அனதர் ஒன் பவுண்டரி பண்ணலாம்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஒன் டிபான்ஸ் பாயிண்ட் எடுங்க. இந்த ஓவரோட இந்த மேட்ச்ல 50 பதிவு பண்ணிருக்காங்க. 2 ட்ரை பண்றாங்களா ஒன்னோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமென்ட்ல 2வது பேட்ஸ்மேனா இங்க 50 பதிவு பண்ணிருக்காரு. வெல் பிளேட். நெக்ஸ்ட் ஒன் ரேஸ் அடிக்கா ட்ரை விக்கெட்டுக்கான ஒன் மோர் டாட் பால் இந்த ஓவர்ல பிரசனாவோட விக்கெட் பெரிய லெவல்ல ரன்னே பதிவு பண்ணாம இங்க விக்கெட் பறி போகுது. 6 ஓவருக்கு 82 அடிச்சிருக்காங்க. செட்டி பிச்ச படி சேர்த்து அடுத்த ஓவர் பட சுரேஷ் 7வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ட்ரைவுக்கு போயிருக்காரு. கவர் ட்ரைவ் கண்டிப்பா 2 ட்ரை பண்றாங்களா ஒன்னோட ஸ்டாப் ஆகுறாங்களா. லக்கி பவுண்டரிங்க. எக்கச்சக்க பவுண்டரியை பதிவு பண்ணிக்கிருக்காரு. அதுல லக்கி பவுண்டரியும் ஒன்று மாறி இருக்கு இங்க கார்த்தி பேட்ல இருந்து. செகண்ட் ஒன் சூச்சிட்டு திரும்பி இருக்காரு. பவுண்டரிக்கான அங்க தெளிவா ஃபீல்டர் பின்னாடி வச்சுட்டாங்க. ஒரு ரன் ஃபீல்டர். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா அங்க வளர்த்துற கோட்டை கார்த்தி அவன் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டி இருக்காரு. அங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. குயிக்கரா ஓட்டாங்க ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாரு. அந்த டிராவல் ஆவல ஃபீல்டர் தெளிவா பாலுக்கு போயிருக்காங்க. கதிர் வான்ஸ் ஃபைனலி மாலையீடு ரெஸ்பான்சிபிலிட்டி வருகிறது. நல்ல ஒரு சொல்லலாம். வெல் பிளேட் ஒன் மோர் ஹாஃப் செஞ்சுரி இன்னிங்ஸ் ஆடி போட்டுருக்காரு இங்க மாலையீடு கார்த்தி. நைஸ் கேஷர் ஃப்ரம் கதிர். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க வேந்தன் சூச்சிட்டுக்கான ட்ரை ஒரு லெக் ஹட்டர் வேரியேஷன் அதன் காரணமா டாட் பாலா மாத்திருக்காரு. எங்க என்சிஏ சாண்டி நீங்க கேட்டதே புரியல. அகைன் சுவிட்ச் கேட் உடம்புல பட்டிருக்கு. அதிகபட்ச சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கட்டப்பா பாலுக்கு போயிருக்காரு. வாட்ச் பண்ணி போட்டாரு சொல்லலாம். ஓவருக்கு 89 அடிச்சிருக்காங்க. செட்டி பிச்சப்பட்டி. இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலாஜி லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா டெலிவரி லோ கேட்டா போட்டாருங்க. பால் எம்பவே இல்லை. டாட் பால் இது சீக்கிரம் பந்து போன பால் ஒரு ஓடி போயிருக்கு. செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. கண்டிப்பா கிளியர் பண்ணுங்க. வெயிட் பண்ணாரு. அதுக்கு தெளிவா ஆடி இருக்காரு. சூப்பர்வான ஒரு 6 வேந்தன். போன பால்ல ஒரு வைட்
அகைன் ஹைட் போயிருக்கு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் போகல. அங்க ஃபீல்டர் முன்னாடி மாலை கார்த்தியோட கேட்ச பிடிச்ச ஃபீல்டர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க நீட் பழனி கார்த்தி விகேந்திர சம்பளம் அடிச்சிருக்காரு. ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. ரன்னர்ஸ் பாஸ் ஆகிருந்தா 3வது ரன்னுக்கான சான்ஸாக கூட இருக்கும். ஃபீல்டர் பாஸ்டாக வந்துட்டாரு. மிஸ் ஃபீல்டு நடக்க கண்டிப்பாக 3 ஓடிட்டாங்க. 3 ரன் ஓட்டாங்க. 3ன்னு சொல்லி ஆஃப் பண்ணேன். 4வது ரன்னும் ஓடிட்டாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. 3 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். 3+1 பாலாஜியோட நெக்ஸ்ட் ஒன் ஹைட் போயிருக்கு. சென்டர் பந்து ஹூ வான்ஸ் இட் நடுவுல விழுகுமா பவுலரே போவாரான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் விரட்டி போனாரு பாலாஜி. ஆனா கேட்ச பிடிக்கல. 2 ரன் ஓடி இருக்கு. லாஸ்ட் 1 மோர் பால் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். நேர் லாங் ஆப்ல கண்டிப்பா 2 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மகேந்திரன் போது பாஸ்டா ஓடிடுவாரு. 2 ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான சான்ஸா கூட வாய்ப்பான்னு பார்த்தா அந்த இடத்துல தான் அடிச்சிருக்காங்க. ஓடிட்டாங்களா 3 இல்லைங்க ரன் அவுட். 2+1 விக்கெட். 104 அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். 105 டார்கெட் ஃப்ரம் ஆதி பாய்ஸ் சென்னை. எங்க சைக்கிள் சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா. ஹைட் மேன் பிரசன்னா கண்டிப்பா டைம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ் கொஞ்சம் நாங்கள் செம்பில் போட்டு வந்திருக்கோம். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல வேகம் அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல. பொண்ணு பால் ஒரு வெடிப்பிருக்கு. செகண்ட் ஒன் ரீபால் குயிக்கா டெலிவரி. சரியான வேகம் போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பிரசன்னா. தேர்ட் ஒன் சரியான வேகம் கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல. அங்கே யுவராஜ் ஃபீல்டர் பின்னாடி வேந்தன் பாலை பிடிச்சிருக்காரு. 1 ரன். ஒனி பஸ் ஒன் வேல் பழனி ஆன் ஸ்ட்ரைக். அங்கே 2 ஃபீல்டர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. பிகைந்த ஸ்டம்ப்ல தெளிவாக 2 ஃபீல்டருக்கு இடையில ஒரு கட் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாயிண்ட் ஃபீல்டர் சூர்யா ரெடியா பாலுக்கே நின்னாரு. அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல வேகம் இருந்துச்சு. ஒரு ஸ்லோயை ட்ரை பண்ணாரு. அது தெளிவாக இங்கே எக்ஸிட் ஆகலை. பிரச்சனாக்கு 2வது பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் அகைன் ஒரு அவருக்கு 2 பவுண்டரியோட 11 ரன் அடிச்சிருக்காங்க சென்னை ஆதிசிசி. செகண்ட் ஓவர் பட உடையாண்டிப்பட்டி மகேந்திரன் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாரு. வேல் பழனி அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு உடையாண்டிப்பட்டி மகேந்திரன். நல்ல ஸ்டார்ட். முதல் விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அருண் கட்டப்பா போன மேட்ச்ல 40 ரன்னுக்கு மேல பண்ணிருந்தாரு. இதோட செகண்ட் ஒன் சூப்பரா அடிச்சாரு. கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா அங்க யுவராஜ் விரட்டி போறாரு. அங்க நீட் பண்ணி கார்த்திக் வந்தாரு. ஸ்டாப் பண்ண முடியல. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. முதல் பந்திலேயே போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்ச். நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலா அங்க ஃபீல்டர் நல்ல டேக் எடுங்க. சூர்யா முக்கியமான பேட்ஸ்மேன் 40 ரன்னுக்கு மேல பதிவு பண்ண கட்டப்பாவோட விக்கெட்டை இங்க பிடிச்சிட்டாரு மகேந்திரன். 3 பால்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. போன பால் 4 அடிச்ச பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்க கண்ணன் வெயிட் பண்ணிட்டாரு. பார்த்தா வர முடியல. விட்டு பிடிக்க பார்த்தாரு. கார்த்தி பவுண்டரி போயிடுச்சுங்க. சூப்பரான ஒரு பவுண்டரி இங்க கண்ணன் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு இருந்துச்சு. மாலைடி கார்த்தி செகண்ட் அட்டம்ப்ட்ல பிடிச்சிருக்காரு. மகேந்திரன் 3வது விக்கெட். ஒற்றை ஓவர்ல பவர் பிளே ஓவர்ல 3 விக்கெட் பிடிச்சு கொடுத்திருக்காரு இங்க மகேந்திரன். குவாலிட்டி பவுலர் ஃபார் ரீசன் அப்படினே சொல்லலாம் இங்க உடையாண்டிப்பட்டி மகேந்திரன். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா விஜய் ஆன் ஸ்ட்ரைக். குயிக்கா டெலிவரி சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு. ஒட்டி போயிட்டாரு. 2 பவுண்டரி போயினாலும் 3 விக்கெட் பிடிச்சு கொடுத்திருக்காரு மகேந்திரன். 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க சென்னை ஆதிசிசி. தேர்ட் ஓவர் பட போலீஸ் கார்த்தி கடக்கக்காடு கார்த்தி நல்லா திரும்பிச்சு. லெக் கட்ட பால் டாட் பால் கரெக்ட்டா. செகண்ட் ஒன் சுச்சிட்கான ட்ரை கால்ல போட்டு வந்திருக்கு அங்க மகேந்திரன். சுச்சிட் நல்லா ஆடக்கூடிய அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க கார்த்தி. தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி அப் டு ஏக்கர் எக்ஸலென்ட்டா போட்டுருக்காரு. கண்டிப்பா 3வது டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க கார்த்தி. ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் கிளிக்கமா அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பா கிளியர் பண்ணுமா? வேந்தன் ஸ்டாப் பண்ணி போட்டாரு. எக்ஸலென்ட் ஸ்டாப். ஒரு 5 ரன் முழுசா ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படினா சொல்லலாம். சூப்பர் த்ரோவாங்க கார்த்தி. 6 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாட்டோம் டீம். சொன் சுச்சிட்கான ட்ரை காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு. விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. போலீஸ் கார்த்தி. எக்ஸ்பிரஸ் பண்ணா எங்க அருண்
வெட்டு தட்ட பார்த்தாரு குயிக் Jahat ball to end this over. What an over from Police Karthi. மூணு ஓவருக்கு 21. போன ஓவர் 2 போட்டு கொடுத்திருக்காரு போலீஸ் கார்த்தி. ஓட்டங்கள் தேவை. ஃபோர்த் ஓவர் படா மகேந்திரன். ஷாட் பலா நடந்துட்டார் கவர் ஸ்வீட்ல ஃபீல்டர் வச்சு போட்டாங்க. இப்போதான் மாத்தி வச்சாரு ஃபீல்டர். மேல ஒரு ஃபீல்டர். ஒரு ரன். செகண்ட் ஒன். நேருக்கு நேர் எடுத்து வேந்தான் நல்ல டேக். another one விக்கெட் இழக்கறாங்க சென்னை ஆதிசிசி. அடுத்த விக்கெட் நாலாவது விக்கெட் எடுத்து கொடுக்கறாரு மகேந்திரன். அவர் எடுக்கிற நாலாவது விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டேக் சரியான டெலிவரிங்க. அந்த காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு. வாட் அன் டெலிவரி இங்க மகேந்திரன் இருந்தாலும் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பரா போட்டாருங்க. ஸ்லோயரா ஃளைட்டரா கையில தெரியவே இல்ல ஆனா தெளிவா போட்டுருக்காரு இங்க ஸ்லோயர். சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வால்டருக்கு நல்ல பேருக்கு ஷாட் சான்ஸ் கவர் ஃபார் கேட்ச் வச்சிருக்காங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேல சங்கர் நல்ல நல்ல டேக். அடுத்த விக்கெட்டை இழக்கறாங்க. அஞ்சாவது விக்கெட் எடுத்து கொடுக்கறாரு இங்க மகேந்திரன். இந்த டோர்னமெண்ட்ல another one bowler ஆ 5 விக்கெட் ஹோல்டர் ஆகறாரு. ஒரு எண்ட்ல நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அகைன் கேட்ச் ஆனு பார்த்தா வேந்தன் நல்ல டேக். ஆறாவது விக்கெட் எடுக்கறாரு இங்க. விக்கெட்டை நிறைய அள்ளிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம் மகேந்திரன். 4 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. ஒட்டல அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணி போட்டு இந்த மேட்ச்க்கான 5th ஓவர் பட கடுக்க கார்த்தி வெல் லெஃப்ட் போயிருக்காரு. டாட் பால் கொடுத்திருக்காங்க. கார்த்தியோட செகண்ட் ஒன் தரையோட த்ரே போகுது. சான்ஸ் ஃபார் டபுள்னு பார்த்தா அங்க யுவராஜ் இருக்காரு. நல்லா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாப் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் கேட்ச்க்கான சான்ஸா பவுலருக்கு பின்னாடி போயிடுச்சுங்க. பிடிக்கிறது கஷ்டம் தான். ஒரு ரன் ஓட்டாங்க. சிங்கிள் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் another one கேட்சா வேந்தன் கையில அண்டர்ல பிடிச்சிருக்காரு. ஃபெவிகால் கையை வச்சு மூணாவது கேட்ச் பிடிச்சிருக்காரு தமிழ் வேந்தன். சென்னை ஆதிசிசி. எக்ஸ்பிரஸ் பண்ணா பாலாஜி டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ரன்னுக்கான சான்ஸா அங்க அடிச்சு பார்ப்பாங்க. டாரட் கிட்ட இருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். அடிக்கல ஒரு ரன். போன பால் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பால பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி. another one சிக்கனமான ஒரு ஓவர். 2 ஓவரை நல்லா போட்டு கொடுத்திருக்காரு. சுத்தமா ரன்ஸே பெருசா இந்த ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க சென்னை ஆதிசிசி. 6th ஓவர் பட சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் கேட்ச் சான்ஸ் இருக்காது. நடுவுல போய் விழுந்திருக்கு. பின்னாடி கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வெல் பால் நோ பால் கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் நோ கொடுத்திருக்காங்க. அங்க மகேந்திரன் விரட்டி போய்க்க இருக்காரு. ஒண்ணா ரெண்டான்னு பார்த்தா உள்ள வந்துட்டாருங்க. டைரக்ட் ஹிட் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நோ பால் ப்ளஸ் 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் வேற நிக்கிறேன் நல்ல டேக்கன் கார்த்தி. கொடுக்க மாட்டாங்க. இலக்க மாட்டாங்க ஏனா விக்கெட் அதன் காரணமா. நெக்ஸ்ட் ஒன் வெல் பால் கைக்கே போயிட்டு போட்டாரு. தெளிவான பால் பதிவு பண்ணிருக்காரு சூர்யா. பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெல் பால் அகைன் கிரீஸ் போட பேசுங்க இந்த பால் சூர்யா கையில இந்த டாட் பால் இருந்த. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. அங்க ஃபீல்டரே இல்ல. கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பவுண்டரி மகேந்திரன் அதையும் விட மாட்டாங்க மாதிரி விரட்டி பார்த்தாரு. ஆனா பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே கிளாசிக்கா. பவுண்டரி போடாம ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. கார்த்தி நல்ல ஃபீலிங் வேந்தன் தமிழ் வேந்தன் இந்த எண்ட்ல அடிக்கிறாங்களா புடிச்சு அங்கே விட்டுருந்தாலே ரன் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கையில கையை மேட்ச் நீ பாத்து 6 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த 7th ஓவர் போட ராஜ்கமல் சூப்பரா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் அங்க நல்ல ஸ்டாப் சூர்யா. டாட் பால் பேக் டு பேக் 2 டாட் பால். டாட் பண்ணிட்டாங்க. கன்சிடர் மூணாவது டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பால். நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு இங்க ராஜ்கமல். பாலோட 5th ஒன் சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் நல்ல ஸ்டாப் இந்த சம்ல another one டாட் பால பதிவு பண்ணிருக்காரு. எக்ஸலென்ட் ஓவர் இங்க ராஜ்கமல். இன்னைக்கு 37 இந்த மேட்ச்க்கான லாஸ்ட் ஓவர் போட வேந்தன் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன்னு பார்த்தா மகேந்திரன் விரட்டி போயிருக்காரு. பிடிச்சிட்டாருங்க கேட்ச். 9வது விக்கெட் யூஸ் பண்றாங்க. 9வது விக்கெட் இதோட சென்னை ஆதிசிசி. எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஜட்டு கடைசி பேட்ஸ்மேனா அந்த பாஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. கடைசி விக்கெட்டுக்கு வந்த பேட்ஸ்மேன் ஒரு கேட்ச புடிச்சிட்டு வெளிய போனீங்கன்னா புடிச்சிருந்தாலும் வெளிய போயிட்டாரு. 6 எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஜட்டு கடைசி பேட்ஸ்மேனா. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்கான ட்ரை. வெங்கட் பாலுக்கு போறாரா கேப்ல வந்திருக்கு. 2 பாஸ் பண்றாங்களா. ஒன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காருங்க. தாண்டி போயிடுச்சு. 6 இந்த ஓவர்ல வர ரெண்டாவது 6 ரெண்டாவது ஏய் வந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன்
அகைன் ஒரு 6 மூணாவது 6 இங்க பதிவு பண்ணிருக்காங்க. கடைசி ஓவர்ல 3 பதிவு பண்ணிருக்காங்க இங்க சென்னை ஆதிசிசி. 11 பேட்ஸ்மேன் 6 அடிக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பிடிக்கிறாங்களா? விட்டு பிடிச்ச பார்த்தாரு ஆனா போயிருச்சு பவுண்டரி. இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க. செட்டிபிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல்.